நொட்டினாரு முகரே தலைய முகரையாமா பொங்கல் எழுச்சிப்பட்டு இது பேச்சா பாரு பேச்சாமா தலைவன் தலைவன் முகரையா பாரு தலைய முகரையில பாரு அப்படித்தான் வருதான். நான் இடிச்சனா அப்ப இடிச்சது முகரே பண்ணீங்க இங்க வாடி ஓ பருப்பு எடுத்தா போட மாட்டீங்க சத்தியமூர்த்தி மச்சான் இங்க வா. உன்னைய நான் என்ன பண்ணனேன்? என்ன பாப்பா உன்னைய தொட்டனா? உன்னைய தொட்டனா? உன்னைய இடிச்சனா? இல்ல. அப்ப எதுக்கு இடிச்சோம்னு இப்ப எதுக்கு சொன்ன? இல்ல நீங்க வந்து வியாபாரத்தை ஆட்டத்தெல்லாம் இங்க எடுத்துட்டீங்களா? இடிச்சது எதுக்கு சொன்னீங்கன்னா என் கேள்வி. இல்ல நீங்க வந்து இடிச்ச ஆளை பாரு முகரை பாரு மூஞ்சிய பாரு பப்புனுக்காரு முகரை பாரு. அப்படி ஓன் சவரியத்துக்கு போக முடியாது. ஓன் சவரியத்துக்கு நீ எதுக்கு என்னைய பேசுன? இடிச்சபடி ஏன் பேசுன? இல்லங்க யாட்டத்தை நீங்க கெடுத்துட்டீங்களா? அத ஒரு டென்ஷன்ல பேசிட்டேன் நான். டென்ஷன்ல என்னடி போட்டு நொட்டுது? என்ன ஏய் உட்கார்ந்து நான் எவ்வளவு நான் மரியாதை என்ன மரியாதை? இல்ல என்ன மரியாதை வைக்கிறேன்? நான் வாட போறேன் நான் முத. இல்ல எவ்வளவு ஒழுக்கமான வாடினா. அப்புறம் உன்னை இடிச்சபடி எதுக்கு இடிச்சற? உன்னை தொட்டத நானு. உன்னை இடிச்சனா? நீ என்னை பேசுறதுக்கு உனக்கு ரூல்ஸ் கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்க முதல்ல. என்ன ரூல்ஸ்? நீ அவ்வளவு பெரிய ஆளா நான் கேக்குறேன். நான் பெரிய ஆளுட்டேன். நீ பெரிய ஆளு என்னை கேட்டா நான் பெரிய ஆளுட்டேன். நீ பெரிய ஆளு நீ சரியா? ஓ சட்டம் சௌடால நீ ஏண்டி வச்சு கூட சொல்லிட்டேன். இன்னைக்கு கிடைச்ச இடிச்ச வச்சு நீ தானே. கிடைச்ச கேனப்பை நீ தானே. பாப்பா யாரு கேனப்பைன்னு கொஞ்ச நேரத்துல பாப்பா யாரு கேனச்சின் பாப்பா. நீ சரியான பொம்பளை. எங்க இந்த பரல மேடையில ஆளாத்தூர் மக்கள்கிட்ட எங்க ஒப்ப மகள டான்ஸ் பெரிய ஆளு நிரூபிச்சு பாப்பேன். இந்த பகுதிக்கு வரல இந்த ஊருக்கு நான் வரல. அப்ப நிரூபிச்சுட்டேனா? இந்த ஊர்ல உனக்கு இங்க வர்க்க நிறைய நேரம் உட்கார்ந்திருக்க. பாப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ சரியான பொம்பளை. எங்க நீ வேணா எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளு என் மச்சனைங்க இருக்காங்க. நீ சரியான பொம்பளை. இந்த மேடையில நான் பெரிய ஆளுன்னு நீ நிரூபிச்சிரு பாப்பா. நான் தான் ஜெயிப்பேன் இந்த மேடையில. அவங்க தொட்டு கும்புறதா கொலப்படவே நல்லா இருப்பீங்க. யாரெல்லாம் பாப்பா சப்போர்ட் பண்றீங்களா? அவங்களுக்கு கோயிலவே காசு கட்டி போடுவே. அப்ப நீ என்ன செய்யற? முத்துராஜா பப்புனு கிட்ட இந்த சிந்துச்சா நான் தோத்துட்டேன்னு நீ எழுதி கொடுத்துட்டு போ. தோத்தா தானே எழுதிருக்கேன். தோக்காம என்ன மயிருக்கு நான் நீ எழுதிருக்கேன். தோத்து தானே போ பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு. என்னப்பா யார் தோத்து போறான்னு பாப்போம். பாப்பா போ போ தெரியும். இங்க பாரு வேணா சிந்துச்சா. இங்க பாரு முத்துராஜா. என்னைய பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியாது. வெளியில வரட்டு. பப்புனுக்கார வெளியில வர சொல்லுங்க வேலைய வாங்குவ. என்னடி நீ என்ன வேலை வாங்குற? உன்னைய கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வேலை வாங்குறேன். அப்ப நீ எப்படி வேலை வாங்கி கிழிச்ச? நீ ஓத்தா முதல்ல உன்னைய மாதிரி பல உம்பளையில பார்த்துட்டு ஓட கட்டிட்டு வந்து பார்த்தாலே நானே வாசனை பேசுனா பத்தாது. இங்க செயல்பாட்டுக்கு வரணும் சரியா? ஆண் பிள்ளை ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்காட்டாலும் எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்தாகணும். உனக்கும் கொடுக்க முடியும் ஜானுக்கு கொடுக்க முடியும் இப்படி மஸ்துக்கும் கொடுக்க முடியாது. இந்த ஜானு இருந்தா தான் உன்ன மாதிரி பொம்பளைக்கு மோசம். ஜான் இல்லைன்னா வீச்சப்படுத்த பயிர் வழி வீச்சப்படுத்தவல என்ன விஷயம் கேக்குறேன்? வேற என்ன அப்புறம் என்ன? அங்க என்ன சந்தனவடி அடிக்குது நான் கேக்குறேன். பேச்சு அடக்குறக்கமா தான் நான் பேசுறேன். என்ன அடக்குறக்கமா பேசு நான் கேக்குறேன். பேசு பாப்பா தெரியும் பேசு பாப்பா. பேசு பாப்பா. என்ன பேச போறீங்க? ரொம்ப இல்ல நீ என்னைய கேவலப்படுத்த வந்திருக்கேல. என்னைய வந்து நீ மட்டன் கட்டணும் வந்திருக்கிற. நீ சரியான முள்ள ரொம்ப இல்ல. ஒரு 5 நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன். எங்க நீ பேசி பாப்பா. இருங்க வரேன். நான் வந்து உங்களை மட்டை தட்டி பேசுறேன். ஆமானப்ப தட்டி பேசுறேன். நீ தானே சொன்ன நீ பெரிய ஆளான்னு சொன்ன. நான் தான் பெரிய ஆள். நீ பேசறத தானே நான் பேசுனேன். நான் பேசல நீ தான் பேசுற முதல்ல. என்ன ஏப்பா ஏ விக்ஸ் மாத்திரை போறீங்களா? ஐயா போச்சே. நான் எடுத்துக்கற என்ன பண்ணுவேன்? ஐயோ வாங்க பேசு. தொண்டை தட்டி பேசு பாப்பா முடியல. அப்ப தோத்து நம்ம எழுதி போடு. அடே அப்பா கோவ மட்டும் தொட தண்ணில வருது. பேசு பாப்பா. நீங்க பப்புல கை தட்டீங்க டான்ஸ் கை தட்டீங்களா? யாரு? அது போக போக தெரியும் யாருக்கு யாரு கை தட்டுவான்னு போக போக தெரியும். பப்புல கை தட்டினா உன் கையெல்லாம் பொம்பளைன்னா அங்க இருந்து மதுரையில இருந்து வந்துட்டு பேக்க தூக்கிட்டு என்னை பாருங்க எப்படி இதே பாருங்க ஆட்டிக்கிட்டு வந்துட்டா வெக்கம் இல்லாம. மதுரையில இருந்து வந்துட்டேன் என்னைய பாரு என் விட்டு சாமல பாரு ஒத்த மணி. நான் மதுரையில இருந்து வரேன். நான் சிவகங்கைக்காரன். சிவகங்கையில இருந்து வந்திருக்கேன். ஐயா போ போ தோத்துட்டேன்னா போ உள்ள. இங்க பாரு சிந்துச்சா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் யாருக்கிட்டையும் வம்புக்கு போக மாட்டேன். வம்பு தன்னால வந்துச்சுன்னா
ஒப்ப மகளே உசுரே போனாலும் இந்த மேடையில தான் போவேன் அனுப்பி நானு. நீ பேச சரியா? மைக்க தட்டி விட்டுறாத. நான் பேச மாட்டேன். பேச ஆரம்பிச்சேன்னா நிறுத்தவும் மாட்டேன். என் பழக்காதுங்க. நான் வந்து சரியா? ஒரு உண்மையை சொல்லட்டுமா? எனக்கு வந்து பேச தெரியாது, ஆட தெரியாது, பாட தெரியாது. உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. வாய்க்கு வரதான் நான் பேசுறேன், அவ்வளவுதான். இப்ப நான் கேக்குறேன், என்ன விஷயம் அப்படி வந்திருக்கிற? சும்மா ஆடிப்படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. நான் கேக்குறேன், தாய்மார்கள் உட்காந்துருக்காங்க. தண்ணி குடிக்க சொல்றேன் நீ. யாரு? அவங்க மூத்து சைக்கிள் குடிக்கிறாங்க. இப்பதான் புரிஞ்சுனா எப்படி? நான் அப்படி சொல்லவே இல்லையே. அப்ப நான் சொல்லாததை நீ எதுக்கு சொல்ற? அப்ப நான் சொன்னேன்னு சொல்றதுக்கா? அப்ப நம்ம முத்துராஜா பேசிக்கிட்டா நொட்டிக்கிட்டாருங்கிறது. சொல்லுவேன். பொம்பளைக்கு உள்ள லட்சணம் உனக்கு என்னடி இருக்கு? நான் கேக்குறேன், பொம்பளைக்கு உள்ள லட்சணம் உனக்கு என்ன இருக்குது? மகாலட்சுமி மாதிரி சேலை கட்டிக்கிட்டு எப்படி உட்காந்து கையெடுத்து கும்பிடணும் போல இருக்கு. உன் நாகரிக நாய நாசமா போறதுக்கு ஒரு நாகரிகத்தை நாயை விட்டுக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு அதையே புடுங்க விட உன்னை நீ எல்லாம் புள்ள பத்துட்டு இங்க அப்படியே புடிங்கி தள்ளிடுவேன். ஆமா, நீ அப்படியே புள்ள குடுக்க போற மாதிரி பேசுவ. போப்பா, என்னமா இருக்கு? நான் கேக்குறேன், என்ன இருக்கணும்? எனக்கு என்ன இல்ல. முன்னாடி ஒரே மாதிரி மத்தக்க போட்டு தடவின மாதிரியா இருக்கு. நீ எல்லாம் வந்துட்ட வெக்கம் இல்லாம பேக்க தூக்கிக்கிட்டு எல்லாம் இந்த கருப்பை இதுக்குள்ள இந்த வயிறு, இந்த வயிற்றுக்குள்ள கருப்பை பை, இந்த கருப்பை பைக்குள்ள புள்ள வந்து நீ புள்ள பத்து பால் கொடுத்துட்டு இங்க கடவாயில ஒளிவு போயிடும். அது ஆமா, வயசுக்கு தந்தடி கிழிச்சவ. என் உடம்பு சைஸுக்கு இருக்கு எங்க அப்பா சொன்னது மாதிரி. இது போதும். என்ன பண்ண போதும் போதும். சரி, நான் கேக்குறேன், என்ன விஷயமா வந்திருக்க? ஆடிப்படி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன வியாபாரம்? மாம்பழம். மாம்பழம் இல்ல, நெல்லிக்காது. இந்த மாம்பழம் சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன். சிலது மாம்பழம் வச்சிருக்கீங்க சொன்னா ஒத்துக்கிறேன். நீ நெல்லிக்கான்னு சொல்லு. நான் எப்படி நான் ஒத்துக்க முடியும்? மாம்பழம் தானா? சத்தியமா. சத்தியமா. எத்தனை வயசுல இருந்து வியாபாரம் பாக்குற? சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுனா வயசு எத்தனை? ஒரு 5 வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். 5 வயசுல எல்லாம் இது கடலை வியாபாரம் கூட பண்ணிருக்க முடியாது. 5 வயசுல இருந்து இந்த வியாபாரம் பாத்துக்கிட்டு இருந்தேன். இளந்தபழம் வியாபாரம். நிஜமாவே மாம்பழம் தானா? பாக்குறீங்களா? சரி, மாம்பழம் எங்க வச்சிருக்கீங்க? என்ன வச்சு ஒரு சைஸ் எங்கமா வச்சிருக்கிற? வியாபாரம் பண்ணது நீ தானே? உங்ககிட்ட தானே சரியா கேட்கணும். என்கிட்ட மாம்பழம் இருக்கு. வியாபாரம் பண்ணி விக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப விக்கிறதுக்கு வந்தா உங்ககிட்ட நான் மாம்பழத்தை பத்தி நான் விசாரிக்கணும். நீங்க எங்க நீங்க வாங்குறீங்களா? நான் சத்தியமா வாங்குவேன். நிஜமா? சத்தியமா வாங்குவேன். எத்தனை கிலோ பழம் கொண்டு வந்த? 10 கிலோ கொண்டு வந்தேன். எத்தனை கிலோ வித்து இருக்கு? 8 கிலோ வித்து போச்சு. 2 கிலோ மட்டும் விக்கல. அது என்ன தெரியல, உங்களை பார்த்தனா அந்த 2 கிலோ உங்களை பார்க்காத முன்னாடி விக்காமலே கிடக்கு. ஏன் நான் இழுச்சா பையில உங்ககிட்ட பழத்தை வாங்கிட்டு போனேன்னு? ஏன் 10 கிலோ பழம் கொண்டு வந்த, 8 கிலோ வித்துருச்சு, 2 கிலோ மட்டும் விக்கலைன்னா இந்த 2 கிலோ ஏன் விக்கல? அது ஏன் விக்கல? உங்களுக்காகவே ஸ்பெஷலா மறைச்சு மூடி போட்டு இந்த சோழியா வச்சுக்கிறாங்க. கூட எத்தனை கூட? ஒரு கூடைக்குள்ள தானே இந்த 10 கிலோ பழமும் கிடந்துச்சு. ஆமா, அப்படித்தானே? இதுல மாற்றம் இல்லையா? இல்ல இல்ல. பேச்சுல ரொம்ப கவனம் முக்கியம். ஒரு கூட 2 கிலோ பழமும் எதுக்குள்ள கிடந்துச்சு? ஆனா அவர் வந்த வேகத்தை பாத்தீங்களா? என்னமோ அடிக்கி ஒரு மாதிரியே வராறாங்க. என்ன புதுசா வாங்குற இந்த மாதிரி எத்தனைய பாத்துருக்கிறான். நான் அடி போட்டுட்டேன். எதுக்கு அசரப்படாது, பயப்படப்படாது. அந்த மேடைக்கு வந்துட்டோம்னா நம்ம தான் ராஜா. சரியா? ஆமா, நான் கேக்குறேன், 10 கிலோ பழம் கொண்டு வந்தே இல்ல, இப்ப நான் இன்னும் அதுலதான் நிக்கிறேன். 10 கிலோ பழம் கொண்டு வந்து 8 கிலோ வச்சிருச்சு. இந்த 2 கிலோ மட்டும் எதுக்குள்ள கிடந்துச்சு? அந்த கூடைக்குள்ளே கிடந்துச்சு. அந்த கூடைக்குள்ள தான் கிடந்துச்சு. இந்த 2 கிலோ பழமும் எத்தனை பேரு கைப்பட்டுச்சு? என் பழத்து மேல் என்ன போச்சு நினைச்சாங்க? என் பழத்து மேல் நீங்க சந்தேகம் பண்றீங்களா? நீ சத்தியம் பண்ண ஐயனார், சத்தியமா இது வரைக்கும் என் பழத்துல எவனும் கையை பட்டது இல்ல. கடவுளே, என் பழத்து மேல ஒரு சந்தேகம் பண்றது. என் பழத்து மேல சந்தேகம் பண்றீங்களா? என் பழத்து மேல உன் பழத்து மேல ரொம்ப சந்தேகம். நீ என்ன செய்யற? உன் பழத்தை தூக்கி வெளியில போட்டு நான் பாத்துக்கிறேன். என்னம்மா நீ அதுவும் வர மாட்டேங்கிற, இது வர மாட்டேங்கிற. உங்களுக்கு பழம் வேணும்னா நீ வியாபாரம், நானும் வியாபாரம் தான் பண்றேன். என்ன சொன்னீங்க? ஆமா, புளியம்பழம் வியாபாரம் பாத்தாக்கிறீங்களா? புளியம்பழமா? புளியம்பழம். ஐயோ, எனக்கு புளியம்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஒரு நேரத்துல புளியம்பழம் வியாபாரம் பார்த்தேன். இப்ப ஒரு போன வாரத்துல இருந்து நொங்கு வியாபாரம் பாக்குறேன். நொங்குனா நல்ல நொங்குங்க தானே? ஆமா, நொங்கு வியாபாரம். நீ நொங்கு சாப்பிட்டிருக்கியா? பாத்திருக்கியா? நொங்க பாத்திருக்கேன். எத்தனை கண்ணு இருக்கும்? 2. ஐயோ, 5 இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, ஒத்த கண்ணு இருக்கு. இருக்கா? சும்மா பேச்சுக்காக சொல்லப்படாது. பாத்திருக்கியா? ஏய் விடு. உட்காரியா?
சரி அதை விடுமா. இப்ப நீ வந்து நொங்கு சாப்பிட்டியா சாப்பிட்டது இல்லையா? சாப்பிட்டிருக்கேன். சாப்பிட்டிருக்கியா? எத்தனை கண்டு நொங்கு சாப்பிட்டிருக்க? எத்தனை கிலோ? எத்தனை கண்டு நொங்கு சாப்பிட்டிருக்க? 2. 2 கண்டு நொங்கு சாப்பிட்டிருக்க. ஒரு நாள் தான் சாப்பிட்டியா? ஒரே ஒரு நாள் தான் சாப்பிட்டேன். ஒரே ஒரு நாள் நொங்கு கிடைக்கல. கிடைக்கல, ரொம்ப இப்ப கஷ்டம். நானும் வியாபாரம் தான் பண்றேன். என்ன வியாபாரம் தெரியுமா? நொங்கு வியாபாரம். நம்ம நொங்கு வந்து ஒத்த கொண்டு நொங்குதான். ஒத்தக்கரை நொங்கா? இதே மழை பெய்யாதனால தண்ணி பூரா வத்தி போய் இந்த நொங்குல 2 சொட்டு 3 சொட்டு தான். உங்களுக்கு தண்ணி வருதா? எனக்கு தண்ணி வந்தாதான் பிடிக்குமே. அப்படியா? இதுக்கா இந்த தண்ணியவா பாய்ச்சி விட முடியும்? இருக்கிறது அவன் போட்டா விட தண்ணி முடியும்? இல்லாத நொங்கு எனக்கு வேணும். சரி நான் கேக்குறேன், வியாபாரம் பண்ண வந்துட்டே இல்ல, வியாபாரம் எப்படி போகுது? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போகுது. பரவாயில்லாம போகுதா? நம்மளுக்கு அப்படித்தாம்மா, ஏதோ ஓரளவு போகுது. அதனால நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா ஓடுவேன், படுத்தா படுக்க மாட்டேன், உட்கார்ந்தா உட்காருவேன், அதெல்லாம் செய்வ, படுத்தா மட்டும் படுக்க மாட்டேன். ஆ. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டோர வீட்டுக்காரி, அடி ரோட்டாப்பு சேலக்காரி, ரோட்டாப்பு சேலக்காரி, அடி கட்டுமா போகட்டுமா, கட்டுமா போகட்டுமா, அடி முரத்து நிக்கிற சின்ன குட்டி, குட்டி 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 குட்டி, இது நல்ல செவத்த குட்டி, செவத்த குட்டி, நல்ல கொழுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, தோதான குட்டி, உண்மையிலே சொல்றேன், பப்புனுக்கு ஏத்த குட்டி, பப்புனுக்கு ஏத்த குட்டி, கண்ட கருத்துக்களை ஏத்துங்க மட்டும் கூட, கண்ட கருத்துக்களை ஏத்துங்க மட்டும் கூட, அந்த கடலுக்குள்ள ஓரத்தில
அமிர்தாங்கி மாத்த சொல்லுங்க. மைக்கு உங்களுக்கு பொறுக்கல, அதையும் பாத்துக்கங்க. ஐயா
என் மச்சனைங்க பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்ப நான் பாக்குறேன் உட்காந்து பார்ப்போம். ஒரு தடவை உட்காந்து பார்ப்போம். யோசிப்பாங்களா சிண்டே நல்லாவே பேசுறீங்க, நல்லா பாடுறீங்க. பார்த்தோன்னே எனக்கு காதல் வந்துச்சு. காதல தெரியாதா? காதல்னா எப்படி தெரியுமா? கருப்பா உருண்டையா கருப்பாத்தே இருக்கும். பரலை சேர்ந்த ரமேஷ் அவர்கள் இங்கே பபுநாக நடிக்கும் முத்துராஜ் அவர்களுக்கு 501 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள்.
பரளியை சேர்ந்த அன்பு அண்ணார் ரமேசன் அவர்கள் என்னை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமை செய்திருக்கிறார். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். நன்றி நன்றி. வெகு தூரம் இந்த நன்றி யார் தெரியலையே எங்கிட்ட ரமேஷ் முன்னுக்கு வர சொல்லுங்க. ஏன்னா வாத்தியார இந்த கைதட்டு எல்லாமே எனக்கு சேராது. இந்த கைதட்டு எல்லாமே எங்க இசைக்கலைஞர்களுக்கு தான் சேரும். ஏன்னா அவங்க வாழ்ச்சாதான் நான் இந்த மாதிரி ஆட முடியும். ஆமா, கண்டிப்பான இந்த கைதட்டு எல்லாமே உங்களை சேரும். மனமார்ந்த எங்க நாடக கலைப்பணி சார்பாக நன்றி. நன்றி. அந்த வணக்கம் வணக்கம். என்னடா சொல்லலாம், அவன் நல்லா ஆடுனா சரி, இன்னும் நிறைய இருக்கு. இருந்தாலும் காலவாம காரிய கேடு இப்படிய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சா. ஆமாடா. இங்கே பவனாக நடித்து கொண்டிருக்கும் மருமகன் முத்துராஜா அவர்களுக்கு பரலையை சேர்ந்த சொக்கர் கருப்பை அவர்கள் 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம். ஆண்கள் மட்டும்தான் கொடுக்கணும் இல்ல, பெண்களும் கொடுக்கலாம். காசு இல்லாதனாலும் காலில் கிடக்குறையாவது கலட்டியாவது கொடுங்க. பவன் முத்துராஜ் அவர்களுக்கு எஸ் பாண்டி கிராம நிர்வாக தலையாரி அவர்கள் 201 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அன்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி வணக்கம் 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 வணக்கம். ஆமா, என்னுடைய காதல் சொல்லிடவா சொல்லிடவா. மாமரத்து குயிலே மாமரத்து குயிலே மச்சமிடும் மயிலே காம போகாதடி ஓயிரா புறாதாதடி கிளிக்கு மிட்டா கொடுத்த முத்த முத்த கிளிக்கு மிட்டா நிகா ஏ ஒண்ணே கண்ணே கண்ணே இந்த கூடமா மாமரத்து குயிலே மச்சமிடு மயிலே காம போகாதடி ஓயிரா புறாதாதடி. நீங்க பக்குவமா வந்து அந்த மண்டையை ஏத்திப்பீங்களா? செல்லவா பாச கருவேப்பிலையே பாச கருவேப்பிலையே பாச கருவேப்பிலையே
நினைச்சு